ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்கள். இதுவும் 2021 கேட்டதான். இது வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து கேட்குறாங்க. இந்த ட்ரெண்டில் 2024 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகே, அந்த மில்க் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வந்துருந்தாங்களே 2024 அந்த கொஸ்டின் இந்த ட்ரெண்டு தான். ஸோ half of the villages of a certain village have their own house. அப்போ ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 பேர் என்னது ஓன் ஹவுஸ். ஓகேவா? 1/5 of the villages cultivate paddy. 1/5 அப்படின்னா 20. இவங்க வந்து யார்? கல்டிவேட் பேடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அடுத்து 1/3 of the villages literate. 1/3 எவ்வளோ? 33.33 வந்து என்னது லிட்ரேட். ஓகே. 4/5 of the villages under 25. 4/5 அப்படின்னா யார்? 4/5 4 ஒரு பங்கு, அப்போ 80. 5ல் 4 பங்குனா 80. இது வந்து யார்? அண்டர் 25. ஓகே. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஸோ 4 இது கொடுத்துருக்காங்க, 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன? ஆல் த வில்லேஜஸ் ஹூ ஹேவ் தர் ஓன் ஹவுஸ் ஆர் லிட்ரேட். ஓன் ஹவுஸ் 50 பேர், லிட்ரேட் 33 பேர் தான். எல்லாருமே லிட்ரேட்டு இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 4, நோ வில்லேஜஸ் அண்டர் 25 ஹேவ் ஓன் ஹவுஸ். 80 பேர் இருக்காங்க. 80 பேரில் ஒரு 30 பேர் வச்சுருக்க மாட்டா ஓன் ஹவுஸு? கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதனால் நோ அப்படின்னு சொன்னது தப்பு. only half of the villages who cultivate paddy are literate. half of the villages who cultivate paddy are literate. paddy 20 பேர் தான் பண்ணுறாங்க. லிட்ரேட் வந்து 33 பேர் இருக்காங்க. பாதியில் 50 பேர் இருக்காங்க. அதாவது half of the villages who cultivate paddy is literate-னா பேடியில் 20 பேரில் 10 பேர் தான் லிட்ரேட்டா? இல்லையே, 33 பேர் இருக்காங்க. ஒன்லி வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக தப்பு. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி, சம் வில்லேஜஸ் அண்டர் 25 ஏஜ் லிட்ரேட். ஸோ 25 ஏஜில் 80 பேர் இருக்காங்களா? இதில் கொஞ்சம் பேர் என்னது லிட்ரேட் வரலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜென்ரலி இன் யூபிஎஸ்சி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வில் பி ராங். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வில் பி ராங்காக இருக்கும்பா. பாருங்கள், ஆல் கொடுத்துருக்கான். ஜிஎஸ்சில் பார்க்குற மாதிரி ஆல் வந்து தப்பு. ஒன்லின்னு கொடுத்துருக்கான், கவனமாக இருக்கணும், தப்பு. நோன்னு கொடுத்துருக்கான், கவனமாக இருக்கணும், தப்பு. சம்முன்னு கொடுத்துருக்கான், அப்போ கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஒரிஜினல் ப்ரொசீஜர். ஸோ ரெண்டாவது வந்து சப்போஸ் டைம் கிடைக்கலாம் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது செக் பண்ணி தான் போடணும். ஓகேவா?